இப்போ அம்மா இல்லை. ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர் துளி வருகிறது இல்லை? அந்த கண்ணீர் துளிக்கு என்ன பொருள் என்றால், இது போல எனக்கு இனிமேல் உணவிடுகிறவர்கள் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனைனா, பல வீடுகளில் மனைவிமார்கள் எவ்வளவுதான் அக்கறையா சமையல் செஞ்சு போட்டாலும் கணவன்மார்கள் சொல்லுகிற ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா ஆக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லாமல் ஆண்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு பல மனைவிகளுக்கு வந்து கோவம் ரெண்டு சொல்லுவாங்க, ஒரு நாள் மேடம், ஒரு நாள் கூட நல்லா இருந்ததுன்னு நெஞ்சார சொல்ல அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க. ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்க, வாயே திறக்க மாட்டேன்ற. நல்லா இல்லைனாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறது ஒரு அம்மா என்கிட்ட, அதை கூட சொல்லாமல் போயிடுறாங்க. அதை விட இப்போல்லாம் ரொம்ப கொடுமை, பல பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றாங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்புறம் அலோன்னு பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத ஃபோன் தான் வந்திருக்கு. இருந்தாலும் அலோன்னு திரும்பி வந்து பார்த்துட்டு இப்படி இப்படி சாப்பிடுவேன். நீ ஏன் இன்னைக்கு வெள்ளை சட்னியே வைக்கல, பக்கத்துலேயே இருக்கியா பாரு. அதை கூட பார்க்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போயிருக்காரு. இப்படி நமக்கு சாப்பாடு போடுகிற அம்மாக்களாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம். சில வீட்டில் ஆண்களை கூட சமைக்கிறாங்க. இப்பெல்லாம் சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காஃபி போடுறது, பிள்ளைக்கு ஒரு சோறை கட்டுறது, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் இப்போ பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக குரல், நான் கொடுத்த முதல் குரலே சமையல் என்பது ஏன் எப்போதுமே பெண்களினுடைய வேலையாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்பது தான். புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களாகத்தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதுலேருந்து உற்சாகம் பெற்று நீங்களும் கூட வீட்டில் செய்யலாம். யார் செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. எது முக்கியம் என்றால் அந்த சமையலை, அந்த சாப்பாட்டை செஞ்சு அதை நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அவர்களை நாம் மதிக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நான் இங்கே வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி. இந்த சாப்பாடு நம்ம இலைக்கு வர்றதுக்கு சமையல் செஞ்சவங்க மாத்திரம் இல்லை, விவசாயியிலிருந்து ஆரம்பித்து பல பேரினுடைய உழைப்பும் அவர்கள் பட்ட பாடும் தான் நம்முடைய தட்டிலே சோறாக வந்து விழுகிறது. உன்னுடைய தட்டிலே இன்றைக்கு விழுந்திருக்கிற சோறு ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த விவசாயி பட்ட பாடு, அவன் சிந்திய வியர்வை, சில சமயம் அவன் கண்ணிலிருந்து விழுந்த நீர், அத்தனையுமே அந்த சோற்றுக்கு உரமாகி இருக்கிறது. அதிலிருந்து வந்து இன்றைக்கு உன்னுடைய தட்டிலே வந்திருக்கிறது இந்த சோறு. இதை நமக்கு செஞ்சு நம்முடைய இலைக்கு இது வருவதற்காக அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண், அது அம்மாவா மனைவி யாராக இருக்கட்டும், உங்கள் அக்கா தங்க யாரா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? பெண்களே சும்மா இருக்கீங்க, ஏன் நீங்கள் செய்யறது இல்லையா? உங்களுக்கு தெரியலையா அவங்க கஷ்டம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், சாப்பிடும்போது சாப்பாட்டை மாத்திரமே பாருன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று தான், வேறு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இன்றைக்கு சாப்பிடுகிற போது நம்மில் எத்தனை பேர் இது சாப்பிடுற ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இதுதான் என்னுடைய வேலை என்று அதை மாத்திரமே நினைத்து சாப்பிடுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்? அதுதான் அந்த நேரத்தில் கவனம் அதில் மாத்திரமே இருக்க சாப்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப குறைவு இல்லை? இன்றைக்கு பல வீடுகளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்ற வழக்கமே கிடையாது. இப்போ முன்னாடி ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் எப்படின்னாக்க, இந்த சம்மர் வெக்கேஷன் இல்லாட்டா ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்ச உடனே இந்த பொட்டி பொட்டியாக வந்துடும். பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை மாமா எல்லாரும் வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, சில சமயம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து தட்டு கூட இருக்காது, இலை பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இலையும் இல்லைனாக்க அப்படியே ஒரு பெரிய குண்டானில் அந்த சோத்தை கலந்து அப்படியே கையில் அப்படி அப்படியே வைக்கும். அந்த கையில் இருக்கிற அந்த சோற்றினுடைய சுவை இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணைய எதுவுமே கிடையாது. அந்த சுவை இன்னமும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க. ஆனால் நம்முடைய மூளை சில வாசனைகளை, சில சுவைகளை மறப்பதே கிடையாது. அப்படி மறக்க முடியாத ஒரு சுவை நம் கையிலே வந்து விழுந்த நம்முடைய வீட்டு சாப்பாட்டினுடைய சுவை. இந்த பசியில் இருக்கிறவங்களினுடைய கண்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் தெரிகிற ஒரு சோகம் இருக்கு பாருங்களேன். மனித குலத்துக்கு அதை விட பெரிய சோகம் எதுவுமே இருக்க மாட்டேன்.
இது அப்படியே இதயத்தை உருக்குகிற விஷயம். பட்டினியால் இறப்பது என்பது நம்முடைய தலைமுறையில் நாம் பெரும்பாலும் பார்க்கல. ஆனால் நீங்கள் நம்முடைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பலமுறை இது நடந்திருக்கிறது. த கிரேட் மெட்ராஸ் ஃபேமின் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் பஞ்சம் 1800களினுடைய இறுதியிலே இந்தியா முழுக்க சூறாவளி மாதிரி சுற்றி அடித்திருக்கிறது. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. இந்த பஞ்சம் வந்து இறந்தவர்களினுடைய படத்தை கூட நீங்கள் பார்த்துடாதீங்க. அந்த படங்கள் இருக்கு, அப்போவே ஃபோட்டோகிராஃபி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தை பார்த்தாலே அப்படியே முதுகு தண்டை சில்லிடும். ஏன்னா உடம்புல அந்த எலும்பு மாத்திரம்தான் இருக்கும் அவனுக்கு. அதை சுற்றி போற்றி இருக்கிற சதை என்பது ஒரு சல்லா துணி அளவு தான் இருக்கும். அப்படி சில பேர் எல்லாம் படம் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பெரும் பஞ்சம் வந்த போது மதுரையிலே தாசி குஞ்சரம்மாள் என்று ஒருவர் இருந்ததாக சில குறிப்புகள் சொல்லுகிறார்கள் மதுரையில். இது முழுக்கவுமே வரலாற்றிலே ஒத்துக்கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த அம்மா வந்து அந்த தாசி குலத்தை சேர்ந்தவர்கள். நல்ல வீட்டில் நிறைய நகை வச்சிருந்தது, நிறைய பணம் வச்சிருந்ததுதான். நம்ம பஞ்சத்திலே பல பேர் இறப்பதை பார்த்த உடனே கஞ்சி தொட்டி அமைச்சிருக்காங்க அந்த அம்மா. கஞ்சி தொட்டி அமைப்பதில் முதல்ல செஞ்சது அந்த அம்மா தான். பட்டினியாக இருப்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னா 30 பேர், 40 பேர், 100 பேர், 200 பேர், 500, 600, ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் உருக்கி 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 எல்லாத்தையும் படமாக்கி கஞ்சி தொட்டி வச்சு 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 கொடுத்து ஒரு 2.5 வருஷம் மதுரையிலே பஞ்சம் இருந்த காலம் முழுக்க அந்த அம்மா தன்னுடைய கடைசி சொட்டு பழம் மாத்திரம் செலவழித்து அத்தனை பேருக்கும் கஞ்சி ஊற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் போய் அந்த அம்மா இறந்துருக்காங்க. இறக்குற போது ஷி வாஸ் நாட் ரிச். பணக்கார ஒரு பெண்ணை அந்த அம்மா இறக்கலை. ஒரு நகை ஒரு பணம் இல்லாமல் கடுமையான வறுமையில் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி ஒருவர் இருந்திருந்தால் அவங்களுடைய மரணம் என்பது அத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. அந்த மரணத்தை அந்த அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மொத்த மதுரையே திரண்டு வந்திருக்கிறது. பெரும் பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காத மரியாதை ஒன்றுமே இல்லாமல் இறந்து போன தாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், என்றால் உண்டி கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர். அந்த ஒரு காரணத்தினால்தான். ஜப்பானியர்கள் சாப்பிடுவதை நான் பார்த்துருக்கேன். ஜப்பானியர்களை பல விதத்தில் நம்ம எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அவங்கள பார்த்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. என்ன பாடம்னாக்க, அவங்க சாப்பிட்ற விதத்தை நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள், கூகுள் பண்ணுங்க. நீங்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நடந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டாங்க ஜப்பானில் ஒருத்தர் கூட. நீங்கள் ஜப்பானுக்கு போனால் பாருங்கள், இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள். தண்ணி குடிப்பாங்க, வேற ஏதாவது குடிப்பாங்களே தவிர, இப்போ நாம் தெருவில் போகும்போதே தின்னுட்டே போகுது பழுது. அதுக்கேற்ற மாதிரி தெருவில் விற்றுக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ நான் சென்னையில் சாலி கிராமம்னு ஒரு பகுதியில் இருக்கேங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்துடாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து நடந்து அவர் வீடு செல்ல பல நாட்கள் ஆகும் மாதிரி ரொம்ப டைம் ஆகும். அங்கே வந்து இந்த மெட்ரோ போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, 1 இன்ச்சு நகரில். ஆனால் மனுஷன் போக முடியாது, 2 வீலர் போக முடியாது, காரு போக முடியாது, பஸ்ஸு நின்று போகும். இத்தனையும் அங்கேயே நின்னாலும் அங்கே நிற்காம நடக்கிற ஒரே விஷயம் சாப்பாட்டு வியாபாரம். 1 கிலோமீட்டரில் நாம தான் நின்று தானே போகிறோம். நான் ஒரு நாள் எண்ணினேன், 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 17 பிரியாணி கடை இருக்குங்க. சத்தியங்க, நீங்கள் வேணால் வந்து சாலை கிராமத்துக்கு வந்து எண்ணி பாருங்க. அதில் வந்து மற்ற நாட்டினுடைய உணவுகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் சுவையை உள்ளே சேர்த்துருவோம். இந்த சைனாக்காரன் நம்ம ஊரில் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டா கிட்டத்தட்ட இறந்துருவோம். ஏண்டா இதுக்கு பேரடா நூடுல்ஸ், அவனால் நம்ப முடியாது. அது பேர் நூடுல்ஸ். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் போடுற கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அதில் கொஞ்சம் மிளகாவை அரைச்சி போட்டு நாம் சேர்க்குற உப்பு, எப்பவுமே உப்பு நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகம்.
உப்பை அள்ளி கொட்டி அது மேலே முடிஞ்சால் கொஞ்சம் காரக்குழம்பையும் விட்டு, அதுக்கு பேர் மட்டும் நூடுல்ஸ். ஆனால் இப்படி விதவிதமாக நான் பார்க்க அத்தனை பேரும், நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் எல்லாம் அந்த முதுகில் பின்னாடி ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை அந்த பைக்லேயே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு தெருவுலேயே தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணீர் குடிப்பாங்களே தவிர தெருவிலே அவர்கள் நின்று சாப்பிடுவதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், உணவுக்கான மரியாதை அது இல்லை என்பது அவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ வேறு வழி இல்லாதவங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வழியில் தாங்க சாப்பிட்ணும். ஆனால் அந்த உணவுக்கான மரியாதை அது அல்ல. ஜப்பானியர்கள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய வீடுகளில் டைனிங் டேபிள் இருந்தால் கூட விருந்துகள் வருகிற போது தாழ்வான மேஜைகளை போட்டு தரையில் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. முதல்ல அவங்களால தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது, அதுக்கே அவங்கள நம்ம பாராட்டணும். நம்ம ஊரில் தரையில் உட்காந்துருது, எழுப்பி விட 7 பேர் வெந்திருக்கும். வயசு ரொம்ப ஆல முதியவர்களாக இருந்தால் நம்ம எழுப்பி விடலாம். வயசு ஆல இப்போதான் சில இளந்தாரி பையனா இருக்கான், தரையில் உட்காருது நினைச்சு கூட அவனால பார்க்க முடியாது. நம்ம அப்பத்தாலாம் ஒரு 70 வயசு 80 வயசு மட்டும் தரையில் உட்காந்துக்கிட்டு யார் துணை இல்லாமல் பளிச்சுன்னு எந்திரிச்சேன். அதெல்லாம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு. ஜப்பானியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உணவிலேயே அதிகமான ஆயில் கண்டென்ட் கிடையாது. அதனால் கீழே உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக அந்த சாப்பாட்டு முதல் கவளத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று அவர்களுடைய மொழியிலே சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார். நமக்கு கூட அதெல்லாம் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.